பயிறு வேற கவாங்குது. செம்ம பசி எடுக்குது. அம்மா என்னதான் செஞ்சு வச்சிருக்குன்னு தெரியல. ஏதோ சட்டில மூடி வச்சிருக்கு. செஞ்சு என்னன்னு பாப்போம். சோறுலாம் ஆக்கி வச்சிருக்கு போல இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். என்ன ஒண்ணுமே இல்ல. சரி சோறாச்சு இருக்கான்னு பாப்போம். என்ன சோறு இல்ல. சோறு இருந்தாலும் தயிரை ஊத்திட்டு சாப்பிடலாம் போல. அப்படி பசிக்குது. மா என்னம்மா இது? சாப்பாடு எதுவுமே செய்யலையாமா? எனக்கு செம்ம பசிக்குதுமா. எனக்கு ஏதாவது செஞ்சு தாமா. இருடி ஐசா வர்றேன். மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் இருக்குது. இந்த வந்து செஞ்சு தரேன். இந்த துணியை தச்சிட்டு வரலான்னு பார்த்தேன். அவ்வளோதான், தச்சு முடிச்சுட்டேன். இங்கே பாரு, அஞ்சலி இந்த சாயந்தரம் கேட்பான்னு சொல்லி அவன் அம்மா சொன்னால, அதனால் தச்சிக்கிட்டு இருந்தேன். சரி இரு, நான் போய் ரெடி பண்ணி கொடுக்குறேன். உனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த அடுப்பை பற்றி ரெடி பண்ணி கொடுக்குறேன், இரு. என்ன பற்றவே மாட்டேங்குது? லைட்ரு வீணாக போச்சா என்னன்னு தெரியலையே. என்ன இது பற்றவே மாட்டேங்குது? கேஸு அம்மாடி, கேஸ் புக் பண்ணியிருந்தா இன்னும் வரவும் இல்லை. சிலிண்டர் வேறு காலியாக போச்சோ. சிலிண்டர் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியலையேடி. ஐஷா, சாச்சி வந்திருக்காங்க. வாங்க சாச்சி. இந்த வரேன் ஐஷா. நல்லா இருக்கே புது வீட்டு கலர்லாம். இந்த ஐஷா, சாச்சி உனக்காக ஒரு கப் கேக் வாங்கிட்டு வந்தேன். வர வழியில் ஐஸ்கிரீம் கடையில் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு. கப் கேக்கா? செம்ம டேஸ்டா இருக்கு சாச்சி. வீடு சூப்பராக இருக்கே. சாச்சா இன்னும் வேலையிலேருந்து வரல, அதான் சரி நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அக்கா, ஓ இதான் கிச்சனா? நல்லா இருக்குக்கா. ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சமைக்கிறீங்க? பாபானு நீ வேற எங்கே சமைக்கிறது? சமைக்கலான்னு ஆயிஷா பசியாக இருக்குன்னு ஏதாவது செஞ்சு கேட்டா, சமைக்கலான்னு பார்த்தா சிலிண்டர் காலியாக போச்சு. உங்ககிட்ட எதுவும் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்காங்க? நானே எங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே இல்லைன்னு சிலிண்டர் வாங்குறதே இல்லைக்கா. கரண்ட் அடுப்பில் தான் சமைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட கூட எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லையே. ஓ அப்படியா? நானும் புக் பண்ணேன். அவர் எப்போ வருவாருன்னு தெரியல. ஆயிஷா வேற பசிக்குதுன்னு சொல்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அக்கா, நீங்கள் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் புது வீட்டுக்கு போகிறோன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு ஐடியா வரும். சாச்சி கப் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாமா, அதனால கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு பசிக்காது. நான் இதையே நல்லா சாப்பிட்டு விட்டுட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சே சமைச்சிட்டாமா. சரி ஐசா, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள உனக்கு எப்படியாவது சமைச்சு தந்துடுறேன். சரி பானு, நீ எதை வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னியே, வா போய் பார்ப்போம். என்னடி வாங்கிட்டு வந்திருக்கிறா இவ்வளோ பெரிய டப்பால? எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச பொருள் தான்க்கா. நீங்கள் கூட ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தீங்க. சரி புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்மளே வாங்கி கொடுக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு கடையில் இந்த மாதிரி செட்டாகவே வந்திருந்ததுக்கா. அதான் உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளா? என்னடி எனக்கு பிடிச்ச பொருள்னு சொல்லிட்டு வைக்கோல் அள்ளிட்டு வந்திருக்கிறா. எல்லாம் மாடு திங்கிற வைக்கோல் அள்ளிட்டு வந்து வச்சிருக்கிறா. அக்கா அவசரப்படாதீங்க. அந்த வைக்கோல் எல்லாம் எடுத்துட்டு உள்ள பாருங்க என்ன பொருள் இருக்குன்னு. இங்க பாத்தீங்களா? பானு, எல்லாம் மண்சட்டியா? எங்கடி கிடைச்சிச்சு உனக்கு? நான் எத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த தெருவில் கிடைக்கவே இல்லை. சூப்பராக இருக்கு. குழம்புலாம் வைக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்குலாம் சட்டி, சாப்பாடு செய்கிறதுக்குலாம் சட்டி எல்லாம் சூப்பராக இருக்குடி. இந்த மாதிரிலாம் ஊரில் இருக்கும் போது யூஸ் பண்ணது இங்கே கிடைக்கவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கிறியா. அடுப்பு, அழகழகான சட்டி எல்லாம் வந்துருச்சு. போ, இனிமேல் அடிக்கடி இதிலே சமைச்சிக்கிற வேண்டியதான். இதிலலாம் சமைச்சு திண்டா எம்பிட்டு ருசியாக இருக்கு. சூப்பராக இருக்குது பானு. ஒன்று குவலை, தட்டு, பானை, மூடி, சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி கண்ணார மூடி எல்லாம் வந்திருக்கே. எல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படின்னா இன்னைக்கு இந்த மண் சட்டிலேயே சாப்பாடு செஞ்சு தந்துறியா? எனக்கு வேற பசி எடுக்குது. ஆமாம் ஐசா, இதை பார்த்தா எனக்கு அதான் தோணுச்சு. நான் சொல்லணும்னு நினச்சேன், நீயே சொல்லிட்டா. இதெல்லாம் பார்த்தோன்னே எப்படி சமைக்காமல் இருக்க தோணு. அழகழகாக இருக்குது, சூப்பராக. இதுலேயே உனக்கு செஞ்சு தந்துடுறேன். உள்ளே வேற கேஸு காலியாக போச்சு. இதுலேயே இன்றைக்கி சமைச்சிட வேண்டியதான். அக்கா, இந்த பாத்திரம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கா? இதெல்லாம் ஒரு செட்டாக இருந்ததுக்கா. ஆஃபரில் வேறு இருந்துச்சு, அதான் உடனே வாங்கிட்டேன். பிடிச்சிருக்காவா? அவ்வளோ அழகாக இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பாத்திரம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா யூஸ் பண்ணுறதுக்கு. உள்ளக்க கேஸ் வேறு காலியாக போச்சு. மீன் குழம்புக்கு எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பேசாமல் மீன் குழம்புக்கு இங்கேயே செஞ்சிட வேண்டியதான். அப்பனா கூட்டாஞ்சோறு மாதிரி வெளியிலே வச்சு மீன் குழம்பு செய்ய போறியோ? அஞ்சலி சாரிக்குலாம் ரொம்ப பிடிக்குமா? நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா, அப்போ இன்னைக்கு ஒரு புடி தான் உங்கள் வீட்டில். நீங்கள் வைக்கிற சும்மா மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் வேற வைக்க போறீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது இன்னைக்கு. அடியே நீ வேற ஓட்டாதடி. சரி உட்காரு, எங்களுக்குள்ளே உட்காந்து அழகாக காத்தோட்டமாக செய்வோம். நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் மட்டும்தான் வெட்டலை. மற்றதெல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்கேன். இங்கே பற்றியா நல்லா பெரிய மீனாக கிடச்சிச்சு. அதான் நல்லா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். நல்லா நிறைய மீன் தான் இருந்துச்சு. கழுவி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறேன். நல்லா சுத்தமாக வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். புளிலாம் எடுத்து வச்சுக்கிடுவோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். பூண்டெல்லாம் கட் பண்ணியே வச்சுட்டேன். வெந்தயம், சீரகம், உப்பு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒன்று கடந்துச்சு. சரி அதையும் போடுவோம், நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக மாங்காவையும் போடுவோன்னு மாங்காவும் வெட்டி வச்சுருக்கேன். ஆயிஷா சூப்பர் ரீ. மீன் குழம்பா? ஆயிஷா அம்மா வைக்கிற மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஒரு புடி தான். வாவ் ஆன்ட்டி, நீங்கள் வெளியில் வச்சு மீன் குழம்பு வைக்க போறீங்கன்னு ஆயிஷா சொன்ன உடனே நான் மேல்ட் ஆகி போய் வந்துட்டேன். என்ன பிள்ளைகளா நீங்கள் வேற? நீ ரொம்ப ஓட்டுற மாதிரி தெரியுது. சரி ரொம்ப ஆர்வப்படாதியா, அப்புறம் ஒழுங்காக வராமல் போயிட போகுது. பார்ப்போம், முதல்ல வச்சு பார்ப்போம். நானே ரொம்ப நாள் கழிச்சு மண் சட்டியில் வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறேன். மண் சட்டியே எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி பானு வாங்கிட்டு வந்தது நல்லதாக போச்சு. உள்ளக்க கேஸும் காலியாக போச்சு. இந்த மண் சட்டியில் வச்சு சூப்பராக செஞ்சிட வேண்டியதான். அதுக்கு தான் ஆனங்காய்ச்சற சட்டியை மட்டும் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அது ஊறட்டும், அதுக்குள்ளேயும் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுருவோம். வெங்காயத்தெல்லாம் வெட்டிக்கிடுவோம். வெங்காயத்தை நான் வெட்டி தரேன். கடக்கடனே பாரு எப்படி ஃபாஸ்ட்டாக வெட்டுறேன். பத்தியா எப்படி செம்மையாக இருக்கா? டக்குன்னு வெட்டி கொடுத்துறேன்.
2 நிமிஷம் தான். சிக்கு 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 சக்கு 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 அவ்வளோதாம்மா. பாருமா வெங்காயம் வெட்டி முடிச்சிட்டேன். தக்காளி வெட்டணுமா கூட தக்காளியும் வெட்டி தந்துடுறேன். வெங்காயம் தக்காளி மட்டும்தான் வெட்டணுமா, மற்ற எல்லாமே ரெடியாக வச்சிருக்கிறா போல இருக்கு. வெங்காயம் நல்லா நீ கேட்ட மாதிரி பொடிசா வெட்டியாச்சு. அடுத்து தக்காளியும் வெட்டி தந்துடுறேம்மா. தக்காளி நல்லா சக்கு சக்குன்னு வெட்டிட்டேம்மா. ஓகேவா பாரு. சூப்பர் ஐசா. அப்படியே அந்த கருவேப்பிலையும் லேசாக வெட்டி வச்சிடுறீ, நல்லா மணத்து கிடக்குங்க வெட்டி வச்சா. ஆண்டி ஆண்டி அதை கொடுங்க, நான் வெட்டி வைக்கிறேன். ஐஷா இது பாரு, இந்த மாதிரி தானே, அவ்வளோதான் வெட்டி வச்சாச்சு. ஆண்டி சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கா புளிக்கு தண்ணி ஊற்றாமே வச்சிருக்க பாரு, தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன், நடுவில் கரைச்சிக்கலாம். அடுப்பு எடுத்துட்டு வரவே மறந்துட்டா பாருமா நீ. நல்ல வேளை நான் போய் அடுப்பு எடுத்துட்டு வந்துட்டேன். இருமா முதல்ல இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நடுவில் தூக்கி அடுப்பு வச்சிடறேன். கரெக்டாக வச்சிருக்கேன்னு பாரு. கரெக்டாக வச்சுட்டாடி. இரு, அடுப்பை பற்றியாச்சு, சட்டியே வச்சாச்சு. சட்டி நல்லா கொஞ்சம் நேரம் சூடு ஆகட்டும். அந்த சூடாகும் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்படி போய் தண்ணியாக வச்சா எப்பமா சூடாகும்? இருடி ஊறுனுச்சுல, அதனால கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பாரு நல்லா சூடாகி தண்ணிலாம் வத்திருச்சு பாரு, இந்த மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். இப்போ எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். ஊற்றியாச்சு, நல்லா எண்ணெயும் சூடாகணும். அதுக்கப்புறம் தான் வெந்தயத்தை போடணும். ஐசா மீன் குழம்பு வைக்கிறத பார்த்து வச்சுக்க. அதுக்கப்புறம் நீ தான் திரும்ப மீன் குழம்பு வைக்கணும். இப்போ வெந்தயத்தை போட்டுடலாம். நான் வைக்கணுமா? போமா, நான் சும்மா பார்ப்பேன் அவ்வளோதாம்மா. அங்கே பாரு வெந்தயம் நல்லா பொரின்னு பொரியுது, நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து என்னத்தை போடணும்? அடுத்து இந்த சீரக சோம்பை போடணும். இரு அதையும் போட்டு விடுவோம். அதுவும் நல்லா பொரியட்டும். போட்டாச்சா? இப்போ இந்த மாதிரி பொரியணும். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு பல்லு தட்டி வச்சுருக்கணும் பார்த்தியா, அதை போடணும். பூண்டு பல்லையும் கொஞ்சமாக போட்டுக்கிடுவோம். நிறைய தான் எடுத்துகிட்டோம் போல இருக்குது. சரி கொஞ்சம் போடுவோம். நல்லா அதுவும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும், பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் போடணும். என்னம்மா எண்ணெய் இவ்வளோ ஊற்றி வச்சிருக்கிறா? அடியே மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தாண்டி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் ஊற்றினேன். நல்லெண்ணெய் தானே ஊற்றினேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது கருவேப்பிலை போட்டிருக்கிறேன் பாரு, நல்லா கருவேப்பிலையும் பொரியட்டும். நல்லா கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் தான் மணக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுவோம். நல்லா மண் சட்டி வாசனை சூப்பராக வருதுடி. வெங்காயத்தையும் போட்டாச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். ஆண்டி ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டொமேட்டோவை போட்டுடலாம் ஆண்டி. சரிம்மா பிள்ளை மெர்லினா, நீயே போட்டு வதக்குவேன். உனக்கு பிடிச்சிருக்கா சமைக்கிறதுக்கு? அப்போ போட்டு வதக்கு. ஆண்டி எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் இருந்த ஊரில் இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆனால் எனக்கு இங்கே பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. அதனால தான் நானும் டக்குன்னு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், அது நல்லா வதங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நல்லா வதங்கிருச்சு. சரி இப்போ கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன், கத்திரிக்காயும் போடுவோம். கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். ஆனால் முருங்கைக்காய் தான் கிடைக்கவே இல்லை. கத்திரிக்காய் தான் கிடச்சிச்சு கடையில். மாங்காய் கிடச்சிச்சு, மாங்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் போட்டு முதல்ல வதக்குன்னு வதக்குவோம். கத்திரிக்காய் வதக்கி முடிச்சா மாங்காய் போட்டுறேம்மா. மாங்காவையும் வதக்கிறேன். அடி ஆயிஷா, கத்திரிக்காய் போட்டுட்டு மாங்காவெல்லாம் இப்போ போடக்கூடாது. மாங்காவை மட்டும் எப்பவும் கடைசியாக தான் போடணும். இப்போவே நீ மாங்காவை போட்டால் கரைஞ்சி போயிடும் குழம்புல. அப்புறம் மாங்காய் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கணும். மாங்காவை எப்பவும் கடைசியாக போட்டால் தான் மாங்காய் நல்லா துண்டாக அப்படியே நல்லா வெந்து போய் கிடக்கும். சரியா? கத்திரிக்காவை தான் முன்னாடி போடணும். இப்போ அவ்வளோதான். இப்போ நல்லா கத்திரிக்காயும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டேன். அதுக்குள்ளேயும் என்ன பண்ணுவோம், புளியை கரைச்சி வச்சுருவோம். புளியை கரைச்சி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் மசாலாவை போட்டுட்டு ஊற்றுறதுக்கு. புளி நல்லா ஒரு 2 தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கிறணும் தனியாக. ஆயிஷாம்மா எனக்கு தோசை கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? எங்கள் அம்மா நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சுன்னா காலையில் தோசை சுட்டு தருவாங்க பாருங்க. நான் அப்படியே 5-6 தோசை சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஆமாம் அஞ்சலி, எனக்கு கூட அந்த மாதிரி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இரு தோசை மாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். மீன் குழம்பு நல்லா வச்சு முடிச்சோன்னே தோசையும் சுட்டு தந்துடுறேன் எல்லாருக்கும். தோசை சுட்டு சாப்பிடுவோம். சரியா? சரி முதல்ல மீன் குழம்பு வைப்போம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தியெல்லாம் கத்திரிக்காயெல்லாம் நல்லா நிறம் மாறிடுச்சா? இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மசாலாலாம் சேர்த்துக்கிறேன்னு. மசாலா நான் போடுறேன். எனக்கு தெரியும், நீ வைக்கிற மீன் குழம்புல 2 மசாலா தான் போடுவா. தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டேன்னா தனி மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூனு. கரெக்ட் தானே? இப்போ பாரு நல்லா வதக்குறேன். நெருப்பு நிறைய வருதுமா, நீயே கிண்டுமா. சரி டைஸா, இங்கே கூட நீ கிண்டுறன்னு தட்டிக்கிட்டே கீழே தள்ளி விட்றாத, நானே கிண்டுறேன். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ நல்லா மசாலாவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சா? இப்போ என்ன பண்ணணும், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தியா, அதை எடுத்து ஊற்றி விட்றணும். ஊற்றி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் மீனை போடணும். இரு இப்போ புளி தண்ணியை ஊற்றி விட்ருவோம். ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரட்டும். நல்லா அடுப்பு நல்லா தான் எரியுது. கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை போடணும். மீனை போட்டு இறக்கிட்டோம்னா மீன் குழம்பு வேலை முடிஞ்சிருச்சுடி. இந்த வரேன், ஃபஸ்ட்டு உப்பை போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு இந்த மாதிரி உப்பை போட்டுக்கிறலாம். அவ்வளோதாண்டி. நல்லா கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சாச்சு. ஆண்டி மீன் நல்லா பெருசாக இருக்கு ஆண்டி. ஆமாம் பிள்ளைகளா, மார்க்கெட்டில் இருக்கிறதுலே இதான் பெரிய மீனாக இருந்துச்சு. பெரிய மீன் தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ பெருசாக போட வேணாம், நல்லா 2 துண்டாக வெட்டி போடுவோம். மண்டை தனியாக வால் தனியாக போடுவோம். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வெந்திருக்கும். நல்லா வெட்டியாச்சு.
மண்டை தனியாக வால் தனியாக. 100 ரூபாய்க்கு நல்லா பெரிய நிறைய மீன் தான் தந்திருக்காங்க. பாதி மீனை எடுத்து வச்சுருவோம் நாளைக்கு பொரிச்சிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போதைக்கு இந்த மீனே போதும் போல் இந்த குழம்புக்கு. நிறைய மீன் போட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்காது, ஓரளவுக்கு மீன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி இந்த மீனெல்லாம் போட்டுருவோம். நல்லா கொதி வந்துருச்சு, இப்போதைக்கு போட வேண்டியதான். அக்கா மீன் குழம்பு கொதிக்கும் போதே வாசனை அல்லதுக்கா. ஆமாம்மா இப்போவே என் வயிறு கவங்கமான பசிக்குதுமா. அம்மா சீக்கிரமாக போடுமா. அம்மா எப்போம்மா வேகும்? போட்ட உடனே வெந்துடும் தானே? போட்ட உடனேலாம் வேவாதிரி, இருடி. இப்போ தானே மீன் போட்டிருக்கோம். லேசாக இப்படி கிண்டி விட்டு ஒரு செத்த மூடி வைக்கணும். மூடி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவாக வச்சா போதும், அது வெந்துடும். மாங்காய் எப்போ போடணும்னு கேட்டியல்ல, இங்கே பாரு மீனை போட்டதும் மாங்காவை போட்டுறணும். மாங்காய் போட்டுட்டு மீனும் மாங்காவும் நல்லா ஒன்றா வெந்ததுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். நல்லா அடுப்பு வச்சு விட்டுட்டு மீன் நல்லா வந்து வேகட்டும். கொஞ்சம் நேரம் வெந்துருச்சுன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சரி ஆயிஷா, இந்த இருக்குது பார்த்தியா இந்த எக்ஸ்ட்ரா மீன், இதை ஃப்ரிட்ஜில் வை, நம்ம அப்புறமா செஞ்சுக்கிடுவோம். ஏன்னா இப்போதைக்கு இதுவே போதும். பாரு எப்படி கொதி வந்துருச்சுண்டு. அவ்வளோதான், மீன் குழம்பு நல்லா கமன்னு கொதி வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன அடுப்பில் செஞ்சால் அந்த சட்டி தான் கருப்பாக போகும். இதான் ஒரு வேலை, இந்த சட்டியை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு. ஆனால் நல்லா மணக்குதுரி. ஆமாம்மா செம்ம மனம் மணக்குதுமா. இன்னைக்கு ஒரு புடிதாமா. சரி அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த சட்டியில் மாற்றிடுவோம். ஏன்னா அந்த சட்டி ஃபுல்லாக கறியாக போச்சு. அதெல்லாம் நல்லா ஊற வச்சு கழுவணும் போல இருக்குது. அந்த சட்டியோட நான் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்க, கிச்சன் ஃபுல்லாக கறியாக போயிடும். அதனால் இதில் மாற்றிடுவோம். குழம்பு ரெடி. ஆஹாம்மா செம்ம டேஸ்டா இருக்கும் போலயே. வாசனை என்னைய தூக்குதுமா. விட்டா நான் வானத்துல பறந்துருவேன் போல இருக்கே வாசனையிலேயே. அடியே ரொம்ப பேசாதடி, எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நிப்பா. அம்மா கேஸ் இதுதான் உங்க புது வீடா? உங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஏன் அட்ரஸ்லாம் கரெக்டாக தானே போட்டேன். சரி இறக்கி வைங்க. இல்லம்மா இங்க புதுசா வந்திருக்கீங்கல்ல, எனக்கு அதான் சரியா தெரியல. அதாம்மா 1000 ரூபாய்மா. சரி இந்தாங்க, அடுத்த தடவையாவது கரெக்டாக காலையில கொண்டு வாங்க. சரிங்கம்மா, அட்ரஸ் தெரிஞ்சிச்சுல, இனிமே கரெக்டான டைமுக்கு வந்துரும்மா. சரி ஆயிஷா, பிள்ளைகளா அதான் கேஸ் வந்துருச்சுல, திரும்ப உட்காந்து அடுப்பை பற்றிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் தோசை சுட்டு கொடுக்குறதுக்குள்ளே லேட்டாக போயிடும். உங்களுக்குலாம் ரொம்ப பசி வந்துடும். உள்ளக்க போய் சிலிண்டரை பருத்தி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தோசை சுட்டு தரேன் வாங்க. ஆண்டி இந்த மீன் குழம்புக்கு தோசை வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அடிபொலியாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கு ஆண்டி. அஞ்சலி இரு டேஸ்ட் பண்ணி பாப்போம் எப்படி இருக்குன்னு. செம்ம டேஸ்டா இருக்கு அஞ்சலி, இந்தா நீயும் சாப்பிடு. சூப்பராக இருக்கு. எனக்கு 10 தோசை வேணும் ஆண்டி. வாவ் வெரி டேஸ்டி. பிள்ளைகளா நான் வச்ச இந்த மீன் குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க பிள்ளைகளா. பாய்.